பல பெரிய புராண வகுப்புகளை நடத்தி, சைவ சித்தாந்த வகுப்புகளை நடத்தி, இந்த பகுதியிலே பலரையும் இந்த சைவ சித்தாந்த நெறியிலே நடைபோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சைவ சித்தாந்த நெறியிலே நடைபோடக்கூடிய வகையிலே மிக அற்புதமாக இந்த சிவத்தொண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் போற்றுதலுக்குரிய ஐயா பிரகாசம் ஐயா அவர்களே, தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமயத்தை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு இந்த தொடர் பெரிய புராண வகுப்புக்காக முன்பதிவு செய்து இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவரையும் முதலிலே வணங்கி மகிழ்கிறேன். பெரிய புராணம் பற்றிய பெரிய அறிவு எனக்கு இல்லை. இருந்தாலும் இந்த ராயர்பாளையம் பகுதி மக்கள் இந்த பெரிய புராண வகுப்பை ஏற்பாடு செய்து அந்த அமைப்பாளர் மூலமாக நீங்கள் தான் இந்த பெரிய புராண வகுப்பினுடைய தொடக்கத்திலே வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுடைய அன்பு, என்னுடைய அறியாமை என்ன என்பதை நான் அறிந்திருந்தாலும் கூட அதற்கு திரையிட்டு இன்றைக்கு அதை ஒப்புக்கொள்ள வைத்துவிட்டது. இந்த இடத்திலே உங்கள் அனைவரையும் நான் பார்க்கிறேன். ஐயா அவர்களுக்கு முன்னால் இங்கே நின்று பேசுவதற்கு ஒரு பதட்டம் இருக்கிறது. இது சைவ சபை என்று சொல்வதை விட தியாகராஜ ஐயா அவர்கள் உருவாக்கிய சைவ படை என்று சொல்லக்கூடிய வகையிலே இருக்கிறது. இந்த முதல் வகுப்பிலே வாழ்த்துறை வழங்கும் போது நீங்கள் என்னெல்லாம் பேச வேண்டும், என்னெல்லாம் பேசக்கூடாது என்று எனக்கு வகுப்பெடுத்து என்னை இங்கே அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய துரதிர்ஷ்டம், அவர்கள் சொன்னதை எல்லாம் எனக்கு மறந்து போய்விட்டது. இப்பொழுது நான் எனக்கு தெரிந்த பெரிய புராண அறிவை, எனக்கு தெரிந்த சைவ சித்தாந்த அறிவை நான் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அதில் ஏதேனும் குறை இருந்தால் ஐயா அவர்களும் பிரகாஷ் ஐயா அவர்களும் என்னை மன்னித்தரல வேண்டும், நீங்களும் என்னை மன்னித்தரல வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை இங்கே நான் பேச ஆசைப்படுகின்றேன். இந்த சைவ படையாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் முன்னால் நான் பேச வந்தபோது திருஞான சம்பந்தர் அவர்கள் தேவாரத்திலே கூறிய ஒரு பாடிய ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர் சிவத்தலங்களுக்கெல்லாம் சென்று சிவனை பூஜித்து அங்கே பாடல்களை பாடி வந்த சமயத்திலே அவர் திருவையாறு போகிறார். ஒரு அற்புதமான மாமனிதர் நமது ஊருக்கு வருகிறார் என்ற அடிப்படையிலே அந்த திருவையாறில் இருக்கிற மக்கள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்பாடு செய்திருக்கிறார். பாடல் மக்களுக்கு முழங்க ஒரு பெரிய வரவேற்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே திருஞான சம்பந்தர் அவர்கள் அந்த சிவனை பற்றி ஒரு பாடல் பாடுகிறார். புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் ஊட்டி அளமந்து போக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அவரது கோவில் என்று சொல்கிறார். அந்த கோவில், இந்த புலன்கள் எல்லாம் தன்னுடைய நெறியை மறந்து தன் என்ன செயல் செய்ய வேண்டும் என்பதை மறந்து இந்த உயிருக்கு அடிபடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஐ மேலொட்டி, ஐ என்று சொன்னால் கோலை, சளி, அந்த சளி மேலே வந்தப்பட்டு தன்னுடைய தொண்டையை அடைத்து மூச்சு விட திணறிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அந்த சிவன் அஞ்ச வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று அருள் செய்யக்கூடிய வகையிலே இங்கே திருவையாறில் இருப்பதாக அந்த பாடல் பாடி அந்த கருவூலத்தை விட்டு அடுத்த நிலைக்கு வருகிறார். அந்த கோயிலே அந்த அடுத்த சுற்றிலே பல அழகான பெண்கள் உங்களை மாதிரி இருக்கும். நீங்கள்லாம் அந்த திருநீரை நெற்றியிலே அணிந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற பொழுது உங்களை பார்க்கவே இருக்கும்போது இருக்கு. அவ்வளவு அழகாக இருக்கிறீங்களா, அவ்வளவு தேஜஸா, அவ்வளவு பொலிவாக இருக்கக்கூடிய பெண்கள்.
அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் அங்கே நடனம் ஆடுகிறார்கள். அதை பற்றி திருஞான சம்பந்தர் பாடுகிறார். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலை என்று அஞ்சி சில மந்தி அதிமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே பண்றார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அந்த பெண்கள் எல்லாம் நடனமாடி அந்த முழவு என்று சொன்னால் அந்த மக்களுடைய சவுண்டு, அந்த சத்தத்துக்கு ஏற்ப நடனமாடி அங்கே அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுக்கிறார்கள். அந்த மக்கள சத்தம் அந்த கோவிலை தாண்டி கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய மரங்கள் வரை சென்று சேருகிறது. அப்பொழுது அந்த மரங்களின் மீது இருக்கக்கூடிய மந்திகள், அங்கே சில மந்திகள் இருக்கிறது. அந்த மந்திகள் அதுல திருஞான சம்பந்தர் எப்படி சொல்றாரு, சில மந்தின்னு சொல்றாரு. அந்த சில மந்திகள் அந்த மரத்தின் மீது ஏறி இடி வருகிறது, மழை வருமோ என்று அஞ்சி வானத்தை பார்ப்பதாக பாடுகிறார். அப்படிப்பட்ட திருவையாறுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல எங்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு சந்தேகம், எல்லாம் என்ன சந்தேகம்னா, அது ஏன் அந்த ஞான சம்பந்தர் சில மந்தி அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்தது. அதற்கான விளக்கத்தை தேடி போன போது எங்களுடைய தமிழ் பேராசிரியர் அழகாக ஒரு விளக்கம் சொன்னார். இப்ப இங்க இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் இந்த சைவ சித்தாந்தத்திலே உங்களுக்கு ஒரு தெளிவு பெற்று ஐயா அவர்கள் இருக்கிறார். அவரோடு பயணித்த நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். நீங்கள்லாம் இந்த திருவையாறிலே குடியிருக்கக்கூடிய நிரந்தர மந்திரி. அதாவது இந்த பாடல் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில மந்திரி ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த திருவையாறிலே இருக்கக்கூடிய மந்திகளுக்கு அது தெரியும், அது முழவு சத்தம் என்று, அது இடி சத்தம் என்று தெரியாது. இடி சத்தம் அல்ல, இது முழவு சத்தம் என்று தெரிந்ததால் அவை அஞ்சாது. ஆனால் வெளியூரிலே வந்த புதிய மந்திகள் இது உணவு சத்தம் என்று தெரியாமல் மரமேறி முகில் பார்ப்பதாக திருஞான சம்பந்தர் சொல்கிறார். அதுபோலத்தான் இப்பொழுது நானும் இங்கே புதிய மந்தியாக இங்கே என்ன செய்வது என்று தெரியாமல் வளம் போக அப்படின்னு சொன்னால் என்ன செய்வதுன்னு தெரியாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே எனக்கு வாழ்த்துறை சொல்லக்கூடிய வாய்ப்பை என்னுடைய அன்பு சகோதரி ரேவதி அவர்கள் சொல்லும் பொழுது அவருடைய அன்பு கட்டளையை நான் மனதார ஏற்றுக்கொண்டேன். இந்த இடத்துல அவங்க கட்டளை போட்டுட்டு எனக்கு பெரிய புராணம் என்ற ஒரு பெரிய கண்ணாடியை எனக்கு அணிவித்து இந்த மேடைக்கு அனுப்பினார். பெரிய புராண வகுப்பை பற்றி நான் என்ன பேச முடியும்? அந்த பெரிய கொடுத்து அனுப்பிய அந்த கண்ணாடியை போட்டுட்டு நான் இந்த தியாகராஜ ஐயா அவர்களை பார்க்கிறேன். அந்த கண்ணாடி வழியாக அவரை பார்க்கின்ற பொழுது அவர் தந்த காட்சி உண்மையிலேயே எனக்கு திடுக்கிட வைக்கிறது, என்னை பயமுறுத்துகிறது. ஐயா, நான் இப்படி சொல்றது நீங்க மன்னிச்சுக்கணும். அந்த கண்ணாடியை போட்டுட்டு ஐயாவை பார்த்தா ஐயா வில்லன் தான் இருக்கிறாங்க. இது ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். என்னால கோபம் கூட விடலாம். ரேவதி இப்பவே அவங்க முதல்ல மாறிடுச்சு. உங்களை வாழ்த்துறை சொல்ல சொன்ன கூப்பிட்டா நீங்க ஐயா இப்படி பேசுறீங்க அப்படின்னு. ஏன்னா எங்க பெரிய புராணம் இல்லை, எங்களுடைய கல்லாசிரியருக்கு கூட்டுவார்கள். பெரிய புராணத்தில் இந்த கதாநாயகன் வில்லன் பாத்திரங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கதாநாயகன்னா என்ன பண்ணுவாங்க? நல்லது செய்வாங்க இல்லைங்களா? கதாபாத்திரங்கள் சினிமா, இன்றைய சினிமாவாக இருந்தாலும் சரி, அன்றைய காப்பியங்களாக இருந்தாலும் சரி, கதாநாயகனாக இருப்பவர்கள் நன்மை செய்வார்கள். வில்லன்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அதற்கு சங்கடங்களை கொடுப்பார்கள் இல்லையா? அப்புறம் எப்படி இவர் எப்படி சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய வில்லன் மாதிரி இருக்கும்? இப்போ பெரிய புராணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல கதாநாயகர்கள் யாரு? 63 நாயன்மார்கள் கதாநாயகர்கள். அவர்களுக்கு சங்கடங்களை கொடுத்தவர் யாரு? சிவபெருமான். அப்போ எந்த சமயத்திலேயாவது இருக்குமாங்க? சைவ சமயத்தை தாண்டி எந்த சமயத்திலேயாவது ஒரு கடவுள் தன்னை வில்லனாக மாற்றிக்கொண்டு தன்னை கீழ் இருக்கக்கூடிய அடியார்களை தெய்வமாக உயர்த்த வேண்டும் என்ற ஒரு பண்பு சைவத்தை தாண்டி எந்த சமயத்திலும் இருப்பதாக அப்படித்தான் ஐயா அவருடைய பணி. நான் அவரை வாழும் சிவமாக பார்க்கிறேன். இங்கே நமக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆசிரியராக இருந்து இந்த சைவ சித்தாந்தத்தை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும், அதன் வழி ஏன் நடக்க வேண்டும் என்பதை நாளும் சொல்லி சொல்லி நம்மையெல்லாம் இந்த நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமயத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டை, அந்த நெறிமுறைகளை நமக்கு விளக்கி சொல்லி அதை நம்மை பங்கெடுக்க வைத்து நம்மை எல்லாம் கடவுளுக்கு இணையானவர்களாக மாற்றக்கூடிய
ஆற்றக்கூடிய மிகப்பெரிய பணியை தியாகராஜன் ஐயா அவர்களும் சிவபிரகாசன் ஐயா அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த ராயக்கோடைகளிலே மிக அற்புதமான ஒரு இடத்தில் இந்த பெரிய குருவான தொடர் வகுப்பு இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. அந்த வகுப்பில் தொடங்கி வைப்பதற்காக ஐயா அவர்கள் இங்கே தலைமை ஏற்றிருக்கிறார். இந்த நேரத்தில் எனக்கு என்ன அவர் என்ன சோதிச்சிருவாரோ ஒரு பயம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நான் நேரம் எடுத்து பேசிட்டேன் அப்படின்னா அவருடைய உரையை எங்க சுருங்கிக் கொள்வாரோ என்ற பயம் எனக்குள்ள இருக்கிறது. ஆகவே நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பாமல் இந்த சைவ சித்தாந்த கிளாஸ் இந்த வகுப்பில் முதன்முறையாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்தி பாராட்டி, இதோடு மட்டுமல்ல தங்களை சார்ந்தவர்கள் தங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் அனைவரையும் அழைத்து வந்து இந்த அற்புதமான சைவ நெறியை நாம் கற்று நம்முடைய வாழ்வில் உயர்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி தரக்கூடியவர்களாக நம் அனைவரும் இருக்க வேண்டும். அந்த வகையிலே அடுத்த வகுப்புக்கு இன்னும் பல மடங்கு உறுப்பினர்களை இந்த வகுப்பிலே இணைத்து அவர்களை நெறிப்படுத்தி ஆன்மீக பாதையிலே அழைத்துச் சென்று அவர்கள் வாழ்வில் எல்லா நலன்களும் பெற நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசையையும் என்னுடைய கோரிக்கையும் இங்கே உங்கள் பாதங்களிலே வைத்து எனக்கு வாய்ப்பளித்த இந்த விழா இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை சொல்லி விடைபெறுகின்றேன்.